மண்டே மார்னிங் அன்னைக்கு 3 பேத்துக்குமே லீவு கிறிஸ்மஸ் ஹாலிடே இல்லையா அதனால. ஸோ காலையில் எழுந்திரிக்கும் போதே லேட் ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கேரளா ஷாப்புக்கு போயிட்டோம். அங்கே போன உடனே மித்துக்குட்டி இட்லி தான் வேணும்னு சொல்லிட்டான். பட் இட்லி அந்த கடையில் இல்லாதங்காட்டி அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு வேற கடைக்கு போயிட்டாரு. ஸோ நானும் பாப்பாவும் மட்டும் ஆப்பம் எக் கறி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்படியே மீன் கடைக்கு போயிட்டோம். நிறைய பேர் பெங்களூரில் இருக்கிறவங்க கேட்டீங்க மட்டன் வந்து எங்கே வாங்குறோம் அப்படின்ட்டு. தொம்மசந்திரா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு டிப்புக்கு போகலாம். நம்ம கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஃப்ரிட்ஜ் தான். எல்லா பொருளையும் அதுக்குள்ளே தானே வைக்கிறோம். ஸோ என்னதான் 2 நாளைக்கு ஒருக்கா அதை க்ளீன் பண்ணினாலும் அதிலிருந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்மெல் வந்தே ஆகும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பேக்கிங் சோடாவை மட்டும் ஃப்ரிட்ஜோட ஒரு கார்னரில் வச்சுருங்க. 2 months ஒன்ஸ் அதை மாற்றினீங்கன்னா போதும். அதை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள்.